மருதாணி வச்சு கை நல்லா சிவந்தா நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க அப்படின்னு பாட்டி சொல்றதை நம்பி மருதாணி வச்சவங்க சிலர். தங்களுடைய தோற்றத்தை அழகுபடுத்தி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக மருதாணி வச்ச பெண்கள் சிலர். ஆனா இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடிய மருதாணி இலைகளை அரைச்சி பயன்படுத்தும் போது அதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமளே ஆர்வத்தோட மாசத்துக்கு ஒரு முறை மருதாணி வைக்க ஆரம்பிச்சிருவோம். மருதாணி வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக மருதாணி வைக்கக்கூடிய இடங்களில் சிகப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் மாறும். ஆனால் இது ஏன் மாறுது அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இயற்கையாகவே மருதாணி இலைகளில் லாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் டை காம்பவுண்ட் இருக்குது. இந்த மருதாணி இலைகளை நாம் அரைச்சி வைக்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல நேச்சுரலாக இருக்கக்கூடிய கெரட்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸோட இது ரியாக்ட் ஆகுறதுனால தான் மருதாணி வைக்கக்கூடிய இடங்களில் ஆரஞ்சு அல்லது சிகப்பு நிறமாக மாறுது. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை கொஞ்சம் மாற்றி அமைச்சு இன்னைக்கு ரெட் கோன், ஒயிட் கோன், பிளாக் கோன் அப்படின்னு பல வகையான வண்ணங்கள் தீட்டப்பட்ட கோன்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. என்னதான் பல கோன்கள் இருந்தாலும் நேச்சுரலாக மருதாணியை அரைச்சி பயன்படுத்தினாதான் நமக்கு அதனுடைய நன்மைகள் முழுமையாக கிடைக்கும். அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அதற்கு முந்தைய நாள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மருதாணி வச்ச கைகளோட தான் தூங்க போவாங்க. இதற்கு பின்னாடி அழகியலையும் தாண்டி ஆரோக்கியமும் ஒளிஞ்சிருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்தில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலையை பறித்து அதை அரைச்சி மெஹந்தி ஃபங்க்ஷன் கொண்டாடினவங்க தான் நம்மளுடைய பாட்டிகளும் அம்மாக்களும். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வெவ்வேறான கோன்கள் கிடைக்குது. அதை வாங்கி நம்ம ஈஸியாக மெஹந்தி வச்சுக்கிறோம். இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியானது. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருதாணி இலையை அரைச்சி பயன்படுத்துறத வாடிக்கையாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம அக்கம் பக்கத்தினர் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அவங்களோட நமக்கு ஏற்படக்கூடிய சிறிய மனக்கசப்புகள் இல்லை ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு டென்ஷன் வரும். அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் விசேஷங்கள் நடக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மருதாணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தையே கொண்டு வந்திருக்காங்க. சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருதாணி இலையை பயன்படுத்துறதுனால வாதம் அப்படின்ற நோய் நமக்கு வராமலே தடுக்க முடியும் அப்படின்னும் சயின்டிஃபிக் ரிசர்ச்ல ப்ரூவ் ஆகியிருக்கு. இன்கேஸ் நமக்கு மருதாணி இலையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த நோய் இருந்தது அப்படின்னாலும் அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் அந்த நோயினால ஏற்படக்கூடிய வலியையும் நம்மால தவிர்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவா பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல ஒரு விதமான எரிச்சலும் சிடுசிடுப்பும் ஏற்படும். சில பெண்களுக்கு ஒற்றை தலைவலி கூட வரும். ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மருதாணி இலையை நாம யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி குணமாகும். இந்த சிடிசிடிப்பும் எரிச்சலும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த மருதாணி இலைக்கு இருக்கு அப்படின்னும் ப்ரூஃப் ஆகி இருக்கு. இந்த மருதாணி இலைகளை அரைச்சு நாம தொடர்ந்து உள்ளங்கையிலையும் உள்ளம் கால்களையும் வச்சுட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணம் தணிஞ்சு நம்மளுடைய உடல் குளிர்ச்சி அடையும் அப்படின்னும் சொல்றாங்க. நீரிழிவு நோயும் இதனால குணமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதய படபடப்பு, ரத்த அழுத்தம் உள்ளிட்ட நோய்களும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த மருதாணி இலைகளுக்கு இயற்கையாவே இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. நம்ம வண்டி ஓட்டும் பொழுது நம்ம ஹெல்மெட் போடுறது அப்படின்றது எப்படி நம்ம உயிருக்கு ஒரு கவசமா இருக்கோ அந்த மாதிரி இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்துறது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி. ஏன்னா இந்த மருதாணி இலைகள்ல இயற்கையாவே ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மருதாணி இலைகளை பயன்படுத்துறதுனால நம்ம ஸ்கின்ல ஏற்படக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே வராதான். இன்கேஸ் ஆல்ரெடி இருந்தாலும் இந்த மருதாணி இலைகளை தொடர்ந்து அந்த இன்ஃபெக்ஷன் மேல யூஸ் பண்ணிட்டு வரதுனால அந்த இன்ஃபெக்ஷன் நாளடைவில் படிப்படியாக குறைஞ்சிடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நன்மைகள் இந்த மருதாணி இலையை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பல வகையான கோன்களை யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மருதாணி இலைகளை அரைச்சி பயன்படுத்தி அதன் நன்மைகளை முழுமையாக நமக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.